எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்களே இருக்கிறாங்க, இவங்க என்ன பின்பலம் அதையெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதை நான் சொல்ல விரும்பலை. யார் கேட்குறாங்க அவங்க விருப்பம், யார் வேணால் கூட்டணி. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கின்ற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா? திருமாவளவன் ஏற்றுக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும்போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகலை. அக்கா விஜயை பற்றி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேரத்தை கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முகக்கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு? எங்கள் பொதுச்செயலாளர் என்ன அடுக்குமொழி? நாட்டு நடப்ப சொல்கிறாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா? எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா? தவறு. நாவை அடக்கி பேசணும்.